குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை, அட்சய திருதியை. இன்றைக்கி தான் நேற்று மதியானம் 1:30 மணியிலேருந்து இன்றைக்கி காலையில் 11:15 வரைக்கும் அட்சய திருதி. ஆனால் கோவில்களில் வந்து காலையில் வர்றதை தான் கணக்கு எடுத்துக்குவாங்க. அதனால தான் நமக்கு வந்து இதில் கேலண்டரில் இன்றைக்கி அட்சய திருதியை திங்கட்கிழமை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1:30 மணிலேருந்தே திருதியை நட்சத்திரம் வந்துடுது. திருதியை திதி வந்துடுது. அதனால் நமக்கு திருதி வந்து காலைல இன்றைக்கி 11 வரைக்குமே இருக்குது. இன்று சதுர்த்தி விரதம், 11க்கு அப்புறம் சதுர்த்தி விரதம், அதாவது பிள்ளையாருக்குரிய சங்கடகர சதுர்த்தி விரதம் ஆரம்பிக்குது. இன்றைக்கி சுப முகூர்த்த நாள், மங்கையர்க்கரசி நாயனார் குரு பூஜை, சுப முகூர்த்த நாள். மொத்தம் 3 இது இருக்குது. செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பௌளவாய் காண்பேனும். நீங்கள் வந்து உங்கள் ஊர்லலாம் எலெக்ஷன் இது எப்படி போயிட்டுருக்கு? எங்களுக்கெல்லாம் ஸ்லிப்பு கொடுத்துட்டாங்க, எல்லாம் காசு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு என்னன்னு தெரியல. அதனால் உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். எல்லாருமே இது வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு. டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லா கட்சியும் வந்து சொல்கிறாங்க. அதுதான் ஒரு இது. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெயில் இதே மாதிரி தான் ரொம்ப இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 20/4/2026 ஏப்ரல் மாதம் பராபவரம் சித்திரை மாதம் 7ஆம் நாள். இன்றைய ராசி பலன். சந்திராசனம் வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசனம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன். மேஷம் சிக்கல், ரிஷபம் ஆதரவு, மிதுனம் பணிவு, கடகம் ஏமாற்றம், சிம்மம் லாபம், கன்னி செலவு, தனுசு சுகம், விருச்சிகம் கவலை, தனுசு வெற்றி, மகரம் முயற்சி, கும்பம் நன்மை, மீனம் பயம். நாளை விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? எல்லா உண்மைகளையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அட்சய திருதி என்று எங்களுக்கு பணம் வந்தது. நாளைய விசேஷங்கள் வந்து மதுரை மீனாட்சி சொக்கநாதர் கைலாச காமதேனு வாகனத்தில் திருவிதி விழா. இப்போ வந்து சித்திரை திருவிழா வந்து ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சித்ரா பௌர்ணமி என்னைக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம். சித்ரா பௌர்ணமி வந்து 1/5/2025, அதாவது மே 1ஆம் தேதி பராபவருடன் சித்திரை மாதம் 18ஆம் நாள் சித்ரா பௌர்ணமி. எல்லா கோவிலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சித்ரா பௌர்ணமி. அர்த்தநாரீஸ்வரர் விரதம், புத்த பூர்ணிமா, திருக்குறிப்பு தொண்ட நாயனார் குரு பூஜை, தொழிலாளர் தினம், அரசு தினம். மே 1 அன்னைக்கு ரொம்ப விசேஷம். பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி, தொழிலாளர் தினம், அரசு விடுமுறை எல்லாமே இருக்குது. தீங்கு செய்யாதிருத்தலே நன்மைகளில் எல்லாம் முதன்மையானது. நீச்சல் முறைப்படி கர்ப்பிணி பெண்கள் நீச்சல் அடிக்கலாம். இதன் மூலம் கால் வீக்கத்தை சரி செய்ய முடியும். சிரித்துக்கொண்டே கடந்துவிடு. உனது கஷ்டங்களை மட்டுமல்ல, கடன்கள் கஷ்டங்கள் அனைத்தையும். எவ்வளவு நிறைய இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. அதனால் நம்ம வந்து எதையுமே நாம் இது பண்ண முடியாது. அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ண பாட்டை தான் நான் போட்டுக்கிட்டுருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்றுன்றதுக்காக. அப்போல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த பாட்டெல்லாம். ஒரு நேரம் என்னடா இப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அது வந்து அந்த வரிகள், அந்த இசை, அந்த அவங்க பின்னணி பாடல்கள், இவர்களுக்குத்தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது. அந்த நடிகர்கள் அது ஒரு சில இடத்துல கொஞ்சம், அதாவது அது ஒரு கவர்ச்சியாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அதெல்லாம் அப்படி தோணவே தோணாது. வசந்த மாளிகை படத்தில் வந்து வாணிஸ்ரீ சிவாஜி ஐயா அவர்கள், வாணிஸ்ரீ அம்மா அவர்கள், சிவாஜி ஐயாலாம் அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும்தான், மௌனம் என்ன மயக்கம் என்ன, அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நெருக்கமாக இருப்பாங்க. படம் ஃபுல்லாகவுமே அவங்களுக்கு அந்த இதே இல்லை அவங்களுக்கு.
அதனால் ஏதோ ஒரு இடத்துல ஒன்று இருக்க தான் செய்யும். எத்தனையோ கோடி போட்டு பணம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள். எனக்கு ஒரு அழியாத காவியங்களுக்கு அந்த ஒரு மெட்டெல்லாம் இப்போல்லாம் நமக்கு கிடைக்கும்னா கூட எவர்கிரீன் பாட்டு தான் அது. அதாவது அதனால் அதை நான் செலக்ட் பண்ணி அதை எவ்வளோ எல்லோரும் பாருங்கள், ரசிங்க. நாம் எத்தனை இது வந்தாலும் அதற்கு நாம் அந்த அந்த கால பழைய பாட்டுக்கு நம்ம அடிமை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த தரேன், நல்ல தகவல் தரேன். இன்னும் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி.